ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 6 வெத்தலை வந்து நல்ல வெத்தலையாக பூச்சி இல்லாமல் அந்த இதெல்லாம் கருப்பு புள்ளிலாம் இல்லாத வெத்தலைகள் எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கணும். அடுத்தது ஒரு தாம்பாளம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பித்தளை தாம்பாளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இப்போ பூஜை ரூம் மனையில் வந்துட்டு கோலம் போட்டு வெறும் வெத்தலையை மட்டும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வெத்தலையை நல்லா கழுவிட்டு அதற்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த காம்புகளை எல்லாம் கிள்ளிடணும். அதை தூக்கியெல்லாம் போட்டுறக்கூடாது, அதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் 6 மண் அகல் விளக்கில் வந்து நெய் தீபம் போடலாம், இல்லைன்னா ஒரு விளக்கில் கூட போடலாம். ஆனால் 6 தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த தட்டை வந்துட்டு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். பூலாம் வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டுட்டு அந்த காம்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெற்றிலை காம்பு, அந்த காம்பு எடுத்து அதில் போடணும். ஏன்னா அந்த எண்ணெய் சூடாகிட்டு நெய் விளக்கு தீபம் எரிய எரிய அந்த வெற்றிலையோட அந்த காம்பும் அதில் இதுவாகிட்டு நல்ல மணமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இது மாதிரி ஷட்கோணம் வந்துட்டு அந்த ஸ்டார் 6 ஸ்டார் உள்ள அந்த கோலத்தை போட்டுட்டு பூஜை மனையில் வந்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு சுத்தமாக எழுதிட்டு நம்ம வந்து இந்த வெற்றிலையை வச்சுருக்கிற தாம்பலத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம். 6 விளக்கு போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நெய் இல்லைன்னா வந்துட்டு நல்லெண்ணெயில் கூட விளக்கு போடலாம். வெற்றிலை என்பது வெற்றியை குறிக்கக்கூடியது. நம்ம 6 செவ்வாய்க்கிழமைகளில் வந்துட்டு நம்ம இந்த வெற்றிலை தீபம் போடும்போது கண்டிப்பாக நம்ம எதை நினச்சி நம்ம இந்த தீபத்தை வேண்டுதலை வைக்கிறோமோ கண்டிப்பாக அது நடக்கும். நம்ம வந்துட்டு அந்த 6 வாரமும் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கும் போயிட்டு விளக்கேற்றலாம். இல்லை வீட்டிலையே நம்ம வந்து முருகன் ஃபோட்டோவோ இல்லை முருகன் சிலையோ இருந்ததுன்னா அது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெலாம் போட்டு வச்சுட்டு ஒரு பால் அதில் தேன் கலந்து வச்சு வைக்கலாம் நைவேத்தியமாக. அப்படி இல்லைன்னா வந்துட்டு கல்கண்டு நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சக்கரை இருக்கும், காஃபி போட்டு சக்கரை வச்சுருப்போம், வெல்லம் வச்சுருப்போம், அதில் ஒரு துண்டு இல்லைனா முந்திரி திராட்சை இது மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வச்சுட்டு நம்ம வேண்டுதலை வந்து செய்யலாம். 6 வாரங்கள் தொடர்ச்சியாக இந்த வெற்றிலை தீபம் போடும்போது கண்டிப்பாக நமக்கு வெற்றியை வந்து கொடுக்கும். வெற்றிலைனாலே வெற்றி தான், அது முருகனுக்கு உகந்தது. நீங்கள் வந்து இது போல் சஷ்டி நாட்கள்லையும் போடலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளுங்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஹோரை டைமில், அதாவது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. நீங்கள் மதியம் டைமில் போடுறத விட காலையில் 6 to 7 அந்த டைமில் வந்து இந்த வெற்றிலை தீபம் போடும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஓரை நேரம் வந்து ரொம்ப மகத்துவமான நாள். சுக்கிர ஓரை, செவ்வாய் ஓரை, எல்லா ஓரையுமே ஓரை அறிந்து செயல்படுவனுடைய எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்பிக்கை தாங்க. நீங்கள் நம்பிக்கையோடையும் தூய எண்ணத்தோடையும் அடுத்தவங்க மேலே போட்டி பொறாமை எந்த ஒரு எதுவும் இல்லாமல் நம்ம வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம், ஆனால் நம்ம நினச்சது நடக்கும். முருகனை வந்து நம்பினோன்னா நமக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பார், தடைகளை கொடுப்பார். அதையும் மீறி நம்மளோட பக்தியை காட்டும்போது கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.